கண் துஞ்சாமல் வாகை பூக்களை ஏந்தி வருகின்ற வெற்றி சூரியன், அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த பொன்னியின் புதல்வன், வஞ்சகத்தால் நெருங்கொடாத வலிமையின் ஜீவ ஊற்று, எங்கள் நெஞ்சகத்தில் பொன்மலராய் புகழ்மணியாய் இமைப்பொழுதும் நீங்காமல் குழுவித்திருக்கும் ஆருயிர் அண்ணன், தமிழகத்தின் முதலமைச்சர், 6வது மாநில மாநாட்டின் தலைவர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களே, இனமான போர் முரசமா எங்களின் பொதுச் செயலாளர் அண்ணன் பேராசிரியர் அவர்களே, பொருளாளர் அண்ணன் சாதிக் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நாஞ்சிலார் அவர்களே, நாடாளுமன்றத்தில் எனது ஆசானும் மைய அரசின் அமைச்சருமான அண்ணன் மாண்புமிகு முரசொலி மாறன் அவர்களே, அண்ணன் அன்பில் அவர்களே, அண்ணன் மன்னை அவர்களே, வரவேற்பு குழு தலைவர் அவர்களே, மாநாட்டு நிர்வாகிகளே, இளைஞரணியின் தளபதி அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, மாவட்ட செயலாளர்களே, தலைமை கழக செயலாளர்களே, புதிய சரித்திரம் தீட்டுவதற்காக அலைகடல் போல் திரண்டிருக்கின்ற தமிழ் பெருமக்களே, தாய்மார்களே, கழக தோழர்களே, இயக்கத்தின் ஈட்டு முனைகளாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர் பட்டாளத்தை சேர்ந்த செயல் வீரர்களே, வணக்கம். உலகை குலுக்கிய புரட்சிகள், சிந்தனையில் கிளர்ச்சி ஏற்படுத்துகின்ற தலைப்பு. பொருத்தமான இடத்திலே இந்த தலைப்பிலே பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் தலைவனுக்கு நன்றி. ராணுவ மைதானத்திலே நின்று பேசுகிறேன். துப்பாக்கிகளிலே இருந்து வெடித்து கிளம்புகின்ற கனல் தெரிக்கின்ற தோட்டாக்கள் இலக்கை குறியாக சென்று தாக்குகின்றன என்று ராணுவ சிப்பாய்கள் பரீட்சித்து பயிற்சி பெறுகின்ற மைதானத்திலே நின்று பேசுகிறேன். 52 ஆண்டு காலம் தன் வாழ்க்கையை போராட்ட கள வேள்வியாக, தியாக வேள்வியாக ஆக்கிக் கொண்ட தலைவருக்கு முன்னாலே நின்று பேசுகிறேன். காட்சி சட்ட எறியாத ராணுவ சிப்பாய்களாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீர கூட்டத்துக்கு முன்னாலே நின்று பேசுகிறேன். நூற்பாறைகளில் நவீன சாதனங்களை புகுத்தியதால் ஏற்பட்ட தொழில் புரட்சி இங்கிலாந்திலே, அறியாமை எனும் அந்தகாரத்திலே இருந்து அறிவியல் வெளிச்சத்துக்கு வந்த உலகம் சந்தித்த விஞ்ஞான புரட்சிகள், அதுபோல மடமையை விரட்டி மௌடீகத்தை காய்த்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே உருவிய வாழுடன் அரேபிய வெளிகளிலே புதிய மார்க்கத்தை நிறுவிய முகமது நபியும், ஒரு கையிலே பைபிளும் இன்னொரு கையிலே வாழுமாக மத குருமார்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து முரசு கொட்டிய மார்ட்டின் லூதரும் நடத்திய மத புரட்சிகள், இப்படி உலகம் பல புரட்சிகளை சந்தித்திருக்கிறது என்று சொன்னாலும் உலகத்தை குறுக்கிய புரட்சிகள், ரத்தம் பொங்கிய புரட்சிகள், குச்சீட்டுகளின் ஓசை, குதிரைகளின் குளம்படி சத்தம், தேசக்கரங்கள் புரளுகின்ற ஒலி, வேளங்களின் பிளிரல், துப்பாக்கிகளின் சலசலப்பு, பீரங்கிகளின் கர்ஜனை, இவற்றையே சங்கீதமாக கொண்ட ரத்தம் பொங்கிய புரட்சிகள். புரட்சி என்பது ஒரு எரிமலை, அது வெடித்ததற்கு பின்னரே அதிலே இருந்து தீரி பாய்கின்ற அக்கினி குழம்புகள், அதுவரை கட்டப்பட்டிருந்த அமைப்புகள் அனைத்தையும் படுசூரணமாக்கி சாம்பலாக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகும். புரட்சி என்பது ஒரு பூகம்பம், அனைத்தையும் தலைகீழாக மாற்றி தேடுகின்ற அதிர்வு அலைகளின் வெளிப்பாடு. புரட்சி என்பது ஒரு பிரளயம், அது நூற்றாண்டுகளின் கரைகளை தகர்த்து
ஒரு சூறைக்காற்று அதன் வேகத்தை கணக்கிட முடியாமல் சிக்கியவர்களையும் சின்னாவிடமாக்கக்கூடிய சக்தி பெற்றதாகும். அப்படிப்பட்ட உலகை குலுக்கிய புரட்சிகள், அடிமை விலங்குகளை உடைப்பதற்காக ஆயுதம் ஏந்திய புரட்சிகள், ரத்தம் பொங்கிய புரட்சிகள், அவற்றின் தொடக்கம் கிறிஸ்துவர் பிறப்பதற்கு 73 ஆண்டுகளுக்கு முன்னால் ரோம சாம்ராஜ்யத்தில், அதுதான் உலகம் என்று கருதப்பட்ட ரோம சாம்ராஜ்யத்திலே ஸ்பார்டாக்கஸ் என்கின்ற அடிமை வீரனால் நடத்தப்பட்டது. சீமான்களும் சீமாட்டிகளும் அரண்மனை பிரபுக்களும் அவர்களின் ஆரணங்களும் கண்டு கழித்து ரசித்து ஆனந்திப்பதற்காக அமைக்கப்பட்ட பந்தய மைதானங்களில் பசியோடு இருக்கின்ற சிங்கங்கள், நீங்களும் பசியோடு இருக்கின்றீர்கள். களம் காணும் சிங்கங்கள், பட்டினி ஓடப்பட்ட சிங்கங்கள், கட்டுமஸ்தான உடல் வலிவு கண்ட அடிமைகளோடு மோதல் செய்து அந்த அடிமைகளை கடித்து குதறி தின்று புதிப்பதை கண்டு ரசிக்கக்கூடிய அந்த காலத்தில் ஒரு நாள் பந்தய மைதானத்துக்குள்ளே ஸ்பார்டாக்கஸ் பட்டினி ஓடப்பட்ட சிங்கத்தை எதிர்த்து அனுப்பப்பட்டார். அவன் மீது சிங்கம் சீறி பாய்ந்தது. சீறி பாய்ந்த சிங்கத்தின் வாயை இரண்டாக பிளந்தெறிந்தார். அதுவரை ரசித்துக் கொண்டிருந்த சீமான்களும் சீமாட்டிகளும் அதிர்ச்சியுற்றார்கள். நொடி பொழுதில் வானளாவிய மதிலை தாவினார். கையில் கிடைத்த ஆயுதங்களை சிப்பாய்களிடமிருந்து பறித்தார். எதிர்த்தவர்களை இடறி எறிந்தார். சிறைச்சாலையை உடைத்தார். அடிமைகளை விடுதலை செய்தார். 6000 பேர் கொண்ட பட்டாளத்தை திரட்டினார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 24 மாதங்கள் ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்தவன் புரட்சி நடத்தினார். வெசூவியஸ் பள்ளத்தாக்கிலே இருந்து ரோம சாம்ராஜ்யத்தை நடுங்க செய்தார். 100 மடங்கு வலிமை கொண்ட ரோம சாம்ராஜ்யத்தின் ராணுவம் 2 ஆண்டுகளுக்கு பின்னால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 71 ஆண்டில் ஸ்பார்டாக்கஸின் படையை தோற்கடித்து அந்த பெருவீரரையும் அவனோடு களத்துக்கு வந்த வீரர்கள் அனைவரையும் ஆசியன் சமவெளி சாலையில் வரிசையாக 6000 சிலுவை மரங்களை நடச் செய்து அந்த சிலுவை மரங்களில் உயிரோடு 6000 வீரர்களை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்களின் ரத்தம் அந்த சிலுவைகளை நனைத்தது. அடக்கப்பட்டது என்று சொன்னாலும் ரோம சாம்ராஜ்யம் அதிர்ச்சிக்குள்ளானது. வரலாற்றின் விசித்திரம், சரியாக 100 ஆண்டுகளுக்கு பின்னால் வேந்தர்களையும் வேதவாரர்களையும் விசனத்துக்குள்ளாக்கிய இயேசுநாதரையும் அதுபோல சிலுவையில் அறைகின்ற காட்சியை மனிதகுலம் சந்தித்தது. அரண்மனை அதிகாரத்தை வைத்து மக்களை அடக்கி ஆளலாம் என்று கொடுங்கோல் மன்னன் வரி விதித்த காலத்திலே அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாத படை வீரர்களும் பிரபுக்களும் வாழ்முறையில் 1215ஆம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் மன்னனிடம் உரிமை பெற்று பெற்றார்களே, அந்த மகாசாசனம் என்கின்ற மேக்னா கார்ட்டா, அது பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அரண் அமைந்திருக்கிறது என்பதை கூட மறந்துவிட்டு சார்லஸ் மன்னன், நான் ஆண்டவனின் பிரதிநிதி, நான் மகேசனின் பிரதிநிதி, என்னை கேள்வி கேட்பதற்கு எவருக்கு உரிமை இல்லை, நான் தெய்வீக உரிமை பெற்றவன் என்று மக்களை வாட்டத் தொடங்கிய நேரத்தில் படை வீரர்கள் மீண்டும் பொங்கி எழுந்து ஆலிவர் கிராமல் தலைமையில் பெரும் புரட்சியை நடத்தி சார்லஸ் மன்னரை தோற்கடித்து வீதிக்கு இழுத்துக் கொண்டு வந்து அரண்மனை உச்சத்திலே அவனது தலையை துண்டாடினார்கள். சார்லஸ் மன்னருடைய தலை துண்டாடப்பட்ட போது அந்த 1649ஆம் வருடம் ஐரோப்பிய கண்டத்து அரசுகளுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. சரியாக 140 ஆண்டுகளுக்கு பின்னால் உலக வரலாற்றை மாற்றி அமைத்ததும் அகிலத்தை ஸ்தம்பிக்க செய்ததுமான பிரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு தேசத்திலே ஏற்பட்ட போது மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறார். மேன் இஸ் born free.
சகோதரத்துவம் என்று முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று வெடிகுண்டறிய வார்த்தைகளை எடுத்து வீசினாரே வாழ்க்கையும் எரிமலையில வெடிக்க இருந்த புரட்சி புரட்சியை துரிதப்படுத்தினார்கள். பூலோகத்திலே வாழ்வதற்கு நூலி மன்னன் வருக சொல்லித்தார். பரமண்டலத்தின் வாசல் பார்ப்பதற்கு மதகுருமார்கள் வசூலித்தார்கள். விவசாயிகளும் பாட்டாளிகளும் வாழ்வதை விட சாவதுமே என்று நாட்களை நகர்த்திக் கொண்டிருந்தார்கள். இந்த கட்டத்திலேதான் பேரறிஞர் அண்ணா சொன்னாரே, புரட்சியின் திறவுகோல் பட்டினிதான், அதற்கு முன்னால் அரண்மனை அதிகாரம் செல்லுபடியாகாது என்று சொன்னாரே, அந்த புரட்சி வெடித்தது. அந்த புரட்சி வெடித்ததன் அடையாளமாகத்தான் வாழ்க்கைக்கு வருகிறே பட்டினி பட்டினி பசி பசி, எங்களுக்கு ரொட்டி துண்டுகள் வேண்டும் என்று மக்கள் குமரி வந்தபோது ஆசிரியராக்கிலிருந்து கொண்டு வந்த அழகி மேரி அன்டாயர் லூயி மன்னனுடைய மகாராணியாக பக்கத்திலே ஒய்யாரமாக உப்பரிகையிலே நடந்து வர, ரொட்டி கிடைக்கவில்லையா கேஸ் சாப்பிடுங்கள் என்று வேந்தர்மோகன் மனைவியும் எடுத்து சொல்ல, ரொட்டிக்கே வழி இல்லையே கேஸ் வாங்கினாங்க எங்கே செல்வது என்று மக்கள் சிறந்து இதயத்தின் வேதனையை கொட்டிய போது, கேஸ் கிடைக்காவிட்டால் என்ன, குதிரைகள் வேகின்ற புல்வெளிகள் இருக்கின்றன, புல்லை சாப்பிடுங்கள் என்று மன்னன் மீண்டும் சொல்ல, வெடிமருந்து கிழங்காக இருந்த பாரிஸ் நகரத்தில் இந்த சம்பவம் ஒரு தீக்குச்சியை கிழித்து போட்டது. பாஸ்டேல் சிறைச்சாலை உடைக்கப்பட்டது. அடிமைகளின் கைகளில் ஆயுதங்கள், மண் குடிசைகள், மாளிகைகளை பார்த்து கெக்கடி கொட்ட ஆரம்பித்தன. வீதிக்கு இழுத்து வரப்பட்டார் வேந்தன் லூயி மன்னன், அவன் மனைவி தெருக்களில் இழுத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். உலகம் நடுங்குகின்ற ஒரு ரத்த புரட்சியாக பாரிஸ் நகரத்தின் வாசல்களில் தலையிலக்கு பொறி இல்லத்தில் அங்கே அமைக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கானோர் திரட்சியவர் செய்யப்பட்டார்கள். 1793ஆம் ஆண்டில் லூயி மன்னனுடைய தலை வெட்டப்பட்டு அந்த தலையை தூக்கி வைத்துக் கொண்டு பிரெஞ்சு நாட்டு புரட்சியாளர்கள் சொன்னார்கள், ஐரோப்பிய அரசர்களே, இதோ உங்களுக்கு முன்னால் எங்கள் நாட்டு மன்னன் தலையை வீசி எறிகிறோம் என்று முழக்கமிட்டார்கள். ஐரோப்பிய கண்டு நடுங்கியது. மின்னல் வேகத்திலே திடுக்கிடும் சம்பவங்கள். அந்த புரட்சிக்கு தலைமை தாங்கிய ரொபஸ்பியர் ஓராண்டு காலம் கழித்து அதே தலை வெட்டு பொறியிலே வைத்து அவன் தலையில் துண்டாடப்பட்டது. இதை கண்டு நடுக்கமுற்ற ஐரோப்பிய கண்டம் அங்கே வாழ்ந்த மன்னர்கள் படைகளை அனுப்பினார்கள். பிரிட்டனும் ரஷ்யாவும் சார்டீனியாவும் ஆஸ்திரியாவும் படைகளை அனுப்பிய போது படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்கு ஆற்றலுக்கு வீரர் ஒருவன் தேவைப்பட்டார். அவன்தான் காசிக்காவிலே பிறந்த பெருவீரன் நெப்போலியன். பிரெஞ்சு புரட்சியில் எடுத்த குழந்தையில் வர்ணிக்கப்பட்டார். அவன் எதிரி நாட்டு படைகளை தடுத்து நிறுத்தினான். பிரெஞ்சு நாட்டுக்கு வெற்றி தேடி கொடுத்தான். பிடிஎஸ்ஐயிலே பல வெற்றிகளை உருவாக்கினான். அவன் மாஸ்கோவுக்கு படையெடுத்து சென்றான். தோற்று திரும்பினான். கண்களிலே கண்ணீர். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீரர்களை பறிகொடுத்துவிட்டு அவன் தோற்றோடி திரும்பினான். அவன் தோற்று திரும்பிய பொழுது ஆட்சி நடத்தியவன் யார் சக்கரவர்த்தி? எங்கே சோவியத் ரஷ்யாவிலே சரியாக 100 வருடங்களுக்கு பிறகு அதே யார் சக்கரவர்த்தியின் வழியிலே வந்த யார் நிக்கோசினுடைய அரண்மனைக்கு முன்னால் மாரிக்கால அரண்மனையை நோக்கி படையெடுத்தார்கள். மக்கள் 1,40,000 பேர் படையெடுத்து சென்றார்கள். ஆயுத போராட்டம் நடத்த அல்ல, நீதி கேட்பதற்காக. அவர்கள் கைகளில் பைபிள் இருந்தது. அவர்கள் கைகளில் மன்னருடைய உருவச்சின்னம் இருந்தது. உதடுகள் மத பாடல்களை உச்சரித்துக் கொண்டிருந்தன. அந்த மாரிக்கால அரண்மனைக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சென்று, இன்றும் ஞாயிற்றுக்கிழமைதான், அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சென்று எங்களை வாழ்வதற்கு ரொட்டி துண்டுகள் கொடுங்கள், பட்டினியால் தவிக்கின்றோம், வாழ விடுங்கள், எங்களை சாக விடாதீர்கள் என்று சொன்னபோது எந்த காரணமும் இன்றி அந்த அரண்மனையிலே அந்த வீரங்கிகள் வெடித்தன. துப்பாக்கிகள் முழக்கமிட்டன. பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள். இது 1905ஆம் ஆண்டு அடக்கப்பட்ட அந்த புரட்சி ரத்த ஞாயிறு என்று வர்ணிக்கப்பட்டது. சரியாக 12 ஆண்டுகள் கழித்து அதே யார்
துப்பாக்கி இருந்தது. கலகம் செய்வதற்கு புறப்பட்டு விட்டார்கள் என்று அறிந்தார். போட்டி என்று அறியாதிருந்த ஜார் சக்கரவர்த்தி உத்தரவிட்டார் ராணுவ சட்டம். ஆனால் அதை ஒட்டுவதற்கு ஆள் இல்லை, அமல் நடத்துவதற்கு ஆள் இல்லை. பெற்றகுரா நகரத்துக்கு நேரில் நிலைமையை கண்டறிவோம் என்று ரயிலில் புறப்பட்டு வந்தார். பாதி வழியில் ரயில் நிறுத்தப்பட்டது. திருப்பி அனுப்பப்பட்டார். அந்த பெற்றகுரார் நகரம், பீட்டர்ஸ்பர்க் நகரம், இன்றைக்கு லெனின்கிராட் நகரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து ஜார் சக்கரவர்த்தியின் மனைவி ஒரு தந்தி அனுப்பினார். அந்த தந்தி அவளுக்கே திரும்பி வந்தது. விராசதாரை காண முடியவில்லை என்று. ஜார் சக்கரவர்த்தி முடிவுறந்தான். இந்த போட்டி ஏற்படுவதற்கான காரணத்தை காரணமாக சொன்னார். எப்போது 1854ஆம் ஆண்டில் ஐரோப்பிய அரசர்களே, ஐரோப்பிய மண்டலத்தில் வாழக்கூடிய நாடுகளே, உங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லரசு இருக்கிறது. அதற்கு பெயர் புரட்சி. பசியும் பட்டினியும் என்ற புரட்சியை கூறி அழைக்கிற போது உலகில் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னார். அந்த குரலை எதிரொலித்த விளாடிவாஸ்டாக் வீதியில் வெண்கல சிலைகளில் இருக்கின்றானே லெனின், அவன் சொன்னான், தோழர்களே, உழைக்கும் தோழர்களே, பாட்டாளி தோழர்களே, நீங்கள் விதைத்தீர்கள், அறுக்கவில்லை. நீங்கள் நெய்தீர்கள், ஆனால் உடுக்கவில்லை. நீங்கள் உழைத்தீர்கள், ஆனால் அனுபவிக்கவில்லை. இனி வாழையும் கேடயத்தை உங்களுக்காக உருவாக்குங்கள். வீறுகின்ற உரிமை குழக்கம் விண்ணெங்கும் சிதறட்டும். அடக்குமுறை சும்மா புறங்கள் அடிமைகளால் நொறுங்கட்டும் என்ற முழக்கத்தோடு 6ஆம் போர்க்கப்பலின் முழக்கமும் சேர்ந்தது. போட்டி வென்றது. செங்கொடி தேர்கொடியாயிற்று. அதை ஒடுக்குவதற்கு நடுக்கமுற்ற நாடுகள் எந்த நெறினை அனுமதித்ததோ ஜெர்மனி சோவியத் ரஷ்யாவுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அந்த ஜெர்மனியும், இன்னொரு பக்கத்திலே பிரிட்டனும் பிரான்சும் ஜப்பானும் புரட்சியை கண்ட சோவியத் ரஷ்யாவை நசுக்க நினைத்த போது அந்த வீர பெருவீரர்கள் உறுதியோடு நின்று அந்த போராட்டத்திலே வெற்றி கண்டு உலகத்திற்கு புதிய பாதையை வகுத்து தந்தார்கள். அந்த நேரத்தில் வால்கா நதிக்கரையிலே சோவியத் நாட்டிலே எழுந்த புரட்சி மஞ்சள் நதிக்கரையிலே செஞ்சீனத்தில் கருவாக விதைக்கப்பட்டது. 1917 ரஷ்ய புரட்சி 10 வருடங்களுக்கு பின்னால் மரண வலயத்துக்குள்ளே மாசேக்கும் சீன புரட்சியின் மறுபேரா மாசேக்கும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 8 திசையிலும் ராணுவம் சுற்றி நின்றது. அந்த மரண வலயத்தை உடைத்துக் கொண்டு சென்றார். அலையலையாக வந்து சேர்ந்த குடியானவர்களை திருத்தினார். அவர்களின் கைகளிலே பரவான ஆயுதங்கள். அடவிகளை கடந்தான், காடு பலை கடந்தான், பெற்றெடுத்த குழந்தையை பறி கொடுத்தார். ரத்தம் ஒன்றும் புரட்சியை நடத்தினார். ஜப்பானியர்களை எதிர்கொள்ள முடியாமல் ஷாங்கை ஷேக் மரண தண்டனை விதித்த ஷாங்கை ஷேக் தேசக்கரம் நீட்டிய ஒரு கையை கட்டிக் கொண்டார். ஜப்பானியர்கள் விரட்டப்பட்ட போது இன்னொரு பக்கத்தில் மீண்டும் ஷாங்கை ஷேக்கின் படையை நிர்மூலமாக்கினார். 1949 நாம் இயக்கத்தை துவக்கி அந்த காலத்தில் பீக்கிங் ராஜமாளிகையிலே செங்கொடியை பறக்கவிட்டார். பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, இந்த புரட்சிகள் விளைவித்த விளைவுகள், உணர்வுகள் என்ன என்று சொன்னால், தேசிய இனங்களின் எழுச்சி ஏற்பட்டது. விடுதலை கிளர்ச்சிக்கான உணர்வுகள் விதைக்கப்பட்டது. அயர்லாந்திலே விடுதலை, அல்ஜீரியாவிலே விடுதலை, கீபாவிலே காஸ்ட்ரோ நடத்திய விடுதலை, அமெரிக்க ஏகாதிபத்தியம் முழு வல்லமையோடு தாக்கிய போதும் எலும்பும் தோறுமாக போஸ்டிமின் வீரர்களே புறப்படுங்கள், துப்பாக்கி இருக்கிறவன் துப்பாக்கி ஓடுவான், உடைவாள் இருக்கிறவன் உடைவாள் ஓடுவான், இரண்டும் இல்லாதவன் கண்டகோடாலியோடு புறப்பட்டு வா என்று ஹோஸ்டிமின் சொன்னானே, அதை கேட்டு மூங்கில் கிளிகள் விமானங்களை இருக்கட்டும், வெட்டுக்கிளிகள் யானைகளை தாக்கட்டும் என்று வியட்நாம் விடுதலை பெற்றது. உலகெங்கும் விடுதலை கிளர்ச்சிகள், தேசிய இளைஞர்